நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். ஆக மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடு நடைபெறவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் ஆசையோடு வேட்பாளராக நின்று மக்கள் சேவையாற்ற இருக்கிறேன். மக்களின் கோரிக்கையாக கடையநல்லூர் ரயில்வே நிலையம் அருகில் அண்டர் கிரவுண்டு குறுக்கு வழி பாலம் ஒன்றை அமைத்து செயல்படுத்தினால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், பொதுமக்கள் அனைவரும் தன்னுடைய பொருளாதாரத்தை, வாகனத்தை மிக விரைவாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே குறுக்கு வழி பாலம் இல்லாதால் இந்த இடத்துல நிறைய விபத்துக்களும் ஏற்பட இருக்கிறது. ஆகவே மத்திய ரயில்வே துறையினுடைய அமைச்சர் அவர்களுடைய பார்வைக்கும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பார்வைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 110 விதியங்களை கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வைத்து அந்த தீர்மானத்தினுடைய அடிப்படையில் மத்திய ரயில்வே துறை இலாகாவுக்கும் தென்மண்டலத்தினுடைய மதுரை ரயில்வே இணை ஆணையர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கைகளை வைத்து நிதி ஆணையை பெற்று இந்த குறுக்கு வழி பாலம் ஒன்றை ரயில்வே துறை மூலமாக அமைக்க என்னை கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற வைத்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உறுதியாக இந்த கோரிக்கையை அரசாணையாக பெற்றுத் தருவேன் என்பதை மகிழ்ந்து எனது அருமை வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்.